ஆ எங்க குடும்பம் ரொம்ப வறுமையான வறுமைன்னு சொல்ல ஓகே அந்த மாதிரி இருந்தது. ம். அதனால வந்து நெறைய எனக்கு வெளி உலகங்கள் அவ்வளவா தெரியாது. ஆனா தெரியாது. திரைப்படங்கள பார்த்து தான் நெறைய விஷயங்கள் இது. அப்போ வந்து எனக்குள்ள என்ன ஃபர்ஸ்ட்டு இருந்ததுன்னா, அந்த எங்க அப்பா கொஞ்சம் இல்ல, நெறைய குடிக்க அடிமையாயிட்டாங்க. அப்போ கிராமங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 பேர் தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. ம். இன்னைக்கு கிராமத்துல 5, 6 பேர் குடிக்காம இருக்காங்களான்னு தேடணும். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது வேற விஷயம். ஆனா அப்ப இருக்கும்போது என்னன்னா, அத வந்து 100 பேர் இருக்கிற இடத்துல நான் 5 பேர் மட்டும் வித்தியாசமா இருக்கும்போது, அப்ப வந்து அது எல்லாமே வந்து ஒரு ஒரு பார்வை வந்து ரொம்ப கண்ணோட்டம் இதுவா தான் இருக்கும். ஓ! குடிகாரங்க அந்த ஒரு ஒரு பேர் வந்து ம். இதுவா இருக்கும். அத வந்து ரொம்ப நம்ம அவமானமா நெனைப்போம். அ நமக்கான மரியாதையுமே வந்து உறவுகள் இடத்துல எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதுவும் அந்த மாதிரிலாம் இருந்த காலகட்டத்தில, அப்ப எனக்கு என்ன ஆசை இருக்கும் அப்படின்னா, அ நம்மளும் போலீஸ் ஆகணும். போலீஸ் ஆகி அந்த மாதிரி அ இது சாராயம் விக்கிறவங்களலாம் வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி புடிச்சு இருக்கும். உள்ள போடுங்க அப்படிங்கிற போடணும் மாரி. அப்படிங்கிற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வக்கீல் ஆகணும். ம். வாதாடணும். சட்டத்தின் மூலம் குற்றங்களுக்கு இவங்களெல்லாம் அந்த ஜெயில்ல உள்ள தள்ளணும். ஆமா. ஓகே. அதெல்லாமே வந்து எப்படி பார்த்தா, படத்து மூலமா தான் நமக்கு இப்படி ஒரு ஒரு இதுவே ம். ஏன்னா, நமக்கு படத்து மூலமா தான் ஒரு போலீஸ் என்னலாம் பண்ண முடியும்? ஒரு லாயர் என்னலாம் பண்ண முடியும்? ஒரு குற்றவாளிக்கு வெளி வந்து உலகம்னா திரைப்படம் மூலமா தான் தெரிய தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆரம்பிச்சது.